ஓம் நம சிவாயம். மாரிதாஸ் அப்படிங்கிற யூடியூபரை கைது பண்ணாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்காக நம்ம ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம். அவர் கரெக்டான கேள்வி தான் கேட்டிருந்தார். அவரை எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கீர்த்தனா அப்படிங்கிற அதாவது தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனாவை அவங்க கூட ஒரு இன்னொருத்தவங்க ஆள் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ லீக் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க. அவர் கரெக்டான புகைப்படத்தை தான் போட்டார். அதாவது ஃபோட்டோ ஆல்ரெடி ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. அந்த கீர்த்தனா மேம் அப்படி அவங்க கூட இருக்கிறவர் தான் ஆல்ரெடி போட்டிருக்காரு. அவரை கொண்டு அரெஸ்ட் பண்ணிக்கணும். அவங்க போட்டிருந்த பொழுது இவர் எடுத்து மறுபடியும் எதுக்காக போட்டாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அவங்க எல்லாருக்குமே தெரியும். தொடர்ந்து 4 இண்டஸ்ட்ரீஸ் ஆந்திராவுக்கு போயிருக்கு. ஆந்திராவுக்கு போய் அங்கே மிகப்பெரிய முதலீடு. அது எல்லாமே ஏஎம்சி அப்படிங்கிறதுலாம் 4000த்துக்கு மேற்பட்ட முதலீடு. ராயல் என்ஃபீல்டு அப்படி இன்னும் 2 ஃபேக்ட்ரிஸ் அங்கே போயிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா தான். ஏன்னு பார்த்திங்கன்னா அவங்க ஆல்ரெடி அங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்க இந்த மாதிரி ஒரு சர்ச்சை வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிறது, அதாவது ஆந்திராவில் இருக்கிற முதலமைச்சரோட பையன் லோகேஷ்ங்க அப்படிங்கிறவங்க இவங்களுக்கு குரல் கொடுக்குறாங்க. அவங்க அங்கேருந்து குரல் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. இங்கே தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய முதலீடு எப்படி ஆந்திராவுக்கு போயிடுச்சு? ஒரு அமைச்சர்னா அவங்களுக்குன்னு சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும், அவங்களுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கும். அதை மீறி எப்படி அங்கே போகும்? நம்ம இப்போ ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வருதுன்னா நம்ம அவங்களுக்காக இடம் வாங்கி தரோம், அவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கம்மி பண்ணி தரோம், அந்த மாதிரி நம்ம சில பாலிசிலாம் அவங்களுக்கு கொடுப்போம். அதெல்லாம் இவங்க லீக் பண்ணிட்டாங்களோ, அவங்க அப்போ இதை விட அவங்க கம்மியாக கொடுக்கும்போது அந்த இண்டஸ்ட்ரி தானே அங்கே ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிடும். இதே மாதிரி ராயல் என்ஃபீல்ட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே தமிழ்நாட்டிலே தான் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ முதலாக ஆந்திராவுக்கு போயிருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் அவங்க கூட இருக்க முதலமைச்சர் அந்த தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா கூட இருக்கவங்க ரவிங்கிறவங்க, இன்னொன்று மதன்கிறவங்க. அந்த மதன்கிறவங்க ஃபோட்டோவை தான் அந்த மாரிதாஸுங்கிறவங்க லீக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனை ஆகி கேஸ் ஆச்சு. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா தமிழே தெரியாது. இவங்க எதுக்காக வேலை பார்க்குறாங்க? தமிழ்நாட்டு மக்கள் இவங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க, ஒரு அமைச்சர் பதவியை கொடுத்துருக்காங்க. இவங்க தமிழ்நாட்டுக்கு முதலீடு ஈட்டு வராமல் அது அப்படியே ஆந்திராவுக்கு போகுது. வேறு கர்நாடகா கேரளாவுக்கு போயிருந்தால் சரி ஓகேன்னு சொல்லிக்கலாம். ஏன் ஆந்திராவுக்கு மட்டுமே போகுது இது எல்லாமே அப்படின்னா இது கண்டிப்பாக ரீசன் இருக்குது. இதனால் தான் மாரிதாஸ் அவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் போய் அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப அறியாமையோட விளிம்பில் இருக்கிறனால தான் இந்த மாதிரி ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்து, இதுவே ஜெயலலிதா கலைஞராக இருந்தால் இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் அங்கே போயிருக்கப்போ அந்த அமைச்சரை கூப்பிட்டு கண்டிப்பாக வார்ன் பண்ணுவாங்க. இது எப்படி உங்களை மீறி போயிருக்கு அப்படின்னு வார்ன் பண்ணுவாங்க. இந்த முதலமைச்சர் அவர்கள் மிச்சம் சாப்பிட்டு வாயை மூடிட்டு இருக்கிறதுல தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்களே தவிர வாயை திறந்து பேச மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த 5 வருஷத்தில் தமிழ்நாடு ஜிடிபி கண்டிப்பாக குறையும்.